ஆப்கே அதாலத்தின் காமெடி மன்னன் கபில் சர்மா மீது வைத்துள்ள முதல் குற்றச்சாட்டு சினிமா மேல இவருக்கு இருக்கிற வெறி. கபில், டிவி தான் உங்களை இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆக்கிச்சு, உலகம் முழுக்க உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு, எத்தனை பேர் உங்களை ரசிக்கிறாங்க. ஆனா நீங்க திரும்ப திரும்ப டிவியை விட்டுட்டு சினிமா பக்கமே ஓடுறீங்களே. சினிமாங்கிற அந்த பேயானது அது மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிடிச்சதா இல்ல அமிர்த்சர்லயே உங்களுக்குள்ள அது புகுந்துருச்சா? ஹலோ மேடம். சார் நான் அமிர்த்சரில் இருக்கும்போது யோசிச்சதே கிடையாது. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிங்கராகி கலக்க வேணும் தான் எதிர்பார்த்தேன். நான் முறையாக மும்பை வந்தப்போ ட்ரெயினில் தாதர் எக்ஸ்பிரஸில் வந்தப்போ 72 சீட்டர் போகி இருக்குல்ல, அதான் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டு. அதில் வந்த 69 பேர் சிங்கர்ஸ் தான். நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், நான் எங்கே போகிறேன்னு கூட சொல்லலையே. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டப்போ நான் போகிறேன், நான் ஒரு வேலை விஷயமா போகிறேன்னு சொன்னேன். ஏன்னா எவ்வளோ சிங்கர்ஸ் இருக்காங்க, நம்ம இந்திய நாட்டில் டேலண்ட்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க. அது சார் நான் டிவியில் வந்ததுக்கப்புறம் மக்கள் என்னை நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபில்ம் என்ன தானே தேடி வர ஆரம்பிச்சது. ஆனால் அந்த ஃபில்மில் எனக்கு 4 ஹீரோயின் சொன்னதுமே நான் அப்படியே பயங்கர குஷி ஆகிட்டேன். அப்புறம் எனக்கு தோணுச்சு, இந்த ஹீரோயின்ஸ்லாம் வராங்கல்ல, கொஞ்ச நேரத்துக்கு என் ஷோஸ்க்கு வந்துட்டு போறாங்களா, நான் அவங்க கூட கிண்டல் கேலி எல்லாம் பண்றேன். அப்போ நமக்கே 4 ஹீரோயினா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அடுத்த ஃபிலிம்ல ஒரே ஒரு ஹீரோயின் தான் கிடைச்சது. இந்த படத்துல ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன், பசங்களை பாத்துக்கிறது, வேலை, அது இதுன்னு. ஆனா அந்த மாதிரி ரொமான்ஸ் அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை சார். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல மறந்துட்டீங்க. அமிர்த்சர்ல ஒரு ஷூட்டிங்குக்கு நீங்க போயிருந்தீங்க, சன்னி தியோலை பார்க்க தான் போயிருந்தீங்க. ஆனா அங்க உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்கல்ல? இல்ல, கழுத்துல எல்லாம் அடிக்கல, அதை தவிர எல்லா இடத்துலயும் அடிச்சாங்க. அது என்னாச்சுன்னா, எனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லைங்க. இருங்க கழட்டி வச்சுறேன். என் பொன்னாடி தான் என்கிட்ட ரஜத் சாரோட ஷோ ரொம்பவே பாப்புலர், அது செக்ஸியா போங்கன்னு சொன்னாங்க. சரி, என்ட்ரி முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்றேன். அது எங்க அப்பாவுக்கு அங்க டியூட்டி போட்டிருந்தாங்க. அவர் போலீஸ்ல இருந்தாரு. அவரு என்கிட்ட சன்னி தியோலோட கதர் ஃபிலிம் ஷூட்டிங் நடக்குது, நீ பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தா வான்னு சொன்னாரு. அங்க சீன் என்னன்னா, அம்ரீஷ் புரி ஐயா அப்புறம் அமித்ஷா பட்டேல் இருந்தாங்க. அவங்க பாகிஸ்தானுக்கு போறாங்க. அமித்ஷா பட்டேல் மேம் அங்கேயே நின்றுவாங்க. ஆனா அம்ரீஷ் புரி சார் போவாரு. அப்போ எங்களுக்கெல்லாம் அப்போ இது 97ல நடந்ததுன்னு நினைக்கிறேன், இல்ல 96 இருக்கும் ஷூட்டிங் நடந்தது, சரியா ஞாபகம் இல்லை. நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அங்க பெரிய பெரிய மூட்டை முடிச்செல்லாம் கொடுப்பாங்க. அதாவது அங்க தேச பிரிவினை நடக்குதுங்க, மக்கள் அங்கெல்லாம் போவாங்க. நான் ஏதேதோ பண்ணி எங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அம்ரீஷ் புரி சாரும் அமித்ஷா பட்டேலும் என் முன்னாடி தான் இருந்தாங்க. எனக்கு தலைகால் புரியலங்க. ஏன்னா அம்ரீஷ் புரி சாரோட பெரிய ஃபேனுங்க நானு. அப்போ என்னால என்னை கட்டுப்படுத்த முடியல. அப்ப நான் இப்படி பண்ணங்க. மெதுவா அவரோட குரல் வந்துச்சுங்க, யாரு போது. அப்புறம் நான் இல்ல, எனக்கு அந்த பிலிமோட கதை என்ன ஏதுலாம் தெரியாதுல்ல. அப்போ அதெல்லாம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தானே புரியும். அமித்ஷா பட்டேல் மேடம் எப்போ இறங்கிடுவாங்க, அம்ரீஷ் புரி சார் ட்ரெயின்ல ஏறிடுவாரு. ஆனா இந்த ஹீரோயின்ஸ் மட்டும் எப்பவும் ட்ரெயின்ல இருந்து இறங்கிடுவாங்க. அது ஏன்னு தெரியல. கடைசியில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அவங்க சீனே அப்படித்தான். அதுக்கப்புறம் தான் சார் நான் அந்த கத்தார் ஃபிலிம் பார்த்தேன் சார். படம் பார்த்து நான் ஆடி போயிட்டேன் சார். அப்புறம் நான் சன்னி சார்ட்ட சொன்னேன், சார் நடந்த கதையெல்லாம் சொன்னா அவர் சிரிச்சாரு. நீ அங்கதான் இருந்தேன்னு கேட்டாரு. முக்கியமா சன்னி தியோல் அமிர்த்சருக்கே வரல, அவரோட டூப்ளிகேட்டே ஒரு 2-3 சீன் பண்ணிட்டாரு. அவரு அப்படி இப்படி அங்க தேடுற மாதிரி தான் சீன், பின்னாடி தான் ஷாட் எடுத்தாங்க. அது என்னன்னா சன்னி தியோல் அங்க வரவே இல்லை, நான் அவரை பார்க்கவே முடியல. அடி வேற வாங்கின சீனையை நான் கெடுக்க பார்த்தேன். ஒரே அசிங்கமா போச்சுங்க. சரி விடுங்க, அதெல்லாம் பழைய கதைங்க. சரி இப்ப என்கிட்ட சொல்லுங்க பாப்போம். தேங்க்ஸ். அதாவது உண்மை என்னன்னா, டிவி தான் உங்களை இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆக்கிச்சு, இவ்வளவு பெரிய ஃபேமை கொடுத்தது. ஆனாலும் பிலிம் மேல உங்களுக்கு ஒரு அப்சஷன் இருக்கு இல்ல? போன படம் நீங்க இந்த திரங்கி பண்ணும்போது ஒரு 35 கோடி இழந்துட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது நான் எங்க பெரிய மாமா இப்ப அவர் உயிரோடு இல்லை. அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு. அது அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில் கொடபிடிப்பான்னு சொல்லுவாரு. அது சார் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வந்துச்சு சார். அதான் அப்போ எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு சார். அதனால தான் மனசுல அந்த படம் பண்ணேன். அந்த ப்ராசஸ் நான் மனசுல என்ஜாய் பண்ணேன். சிரிக்க பார்த்திருக்கீங்க? ஆமா சார், நான் போய் பார்த்தேன். அதுவும் பெரிய ஸ்கிரீன்ல போய் பார்த்தேன். ஆனா ஓகே சார், தெரியும் சார் மனுஷங்க தப்பு பண்ணி தான் கத்துப்பாங்க. ஆனா அப்புறம் ஒண்ணு சார், நான் ஃபில்ம் நான் பண்ணிட்டே தான் சார் இருப்பேன். ஆனா அப்படி இல்லை சார். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட மனசார ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் சார். ரொம்ப ஹம்பிளா சொல்றேன். வருஷத்துக்கு 10-12 படம் எனக்கு ஆஃபர் வருது. ஆனா என்னால பண்ண முடியலங்கிறது வேற விஷயம். ரொம்ப பிஸியா இருக்கு.
இந்த உலகமே ரொம்ப வித்தியாசமானதுங்க. நான் பார்த்தேன், நான் பிலீவ் பண்றேன். இந்த படத்தோட சீரிஸ் ட்ரெய்லர் இருந்துச்சுல, அதுக்கப்புறம் சீரிஸா 9 படம் வந்துருச்சு. ஏங்க இது வரைக்கும் என்ன யாருமே சீரியஸா எடுத்துக்கிட்டதே இல்லைங்க. ஆனா பாத்தீங்கன்னா என் மனசுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் தொடர்ந்து பண்ணேன் சார். ஆனா இந்த படத்தோட பேர் எப்படி இருக்கு? ஏதோ பாஸ்தா மாதிரி, பீட்சா மாதிரி, பிளான்ட் மாதிரி. இந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்வெகாட்டோ. நீங்க கேட்ட மாதிரி தான் அக்ஷய் என்ன பார்த்தப்பவும் கேட்டாரு, ஏன்பா அது படமே இல்லை நூடுல்ஸான்னு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, இந்த படத்தோட பேரு அப்படிதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா அது நம்ம ஊரு கதைங்க. அது நம்ம நாட்டோட கதை இல்லைங்க, இது யூனிவர்ஸோட கதை. பேண்டமிக்ல நிறைய மக்களுக்கு வேலை போயிருச்சு. அதுல பாதிக்கப்பட்ட நிறைய பேர்ல ஒருத்தன் தான் இந்த கேரக்டர். அதை தான் நான் பண்ணியிருக்கேன். நந்திதா தாஸ் உங்க கூட படம் பண்ண ஒத்துக்கிட்டதே அவங்க உங்க காமெடி ஷோவை பார்த்ததே இல்லையாமே. அவங்க எங்கேயோ நானும் கரண் ஜோகர் சாரும் ஃபிலிம் ஃபேர் ஹோஸ்ட் பண்ணும்போது பார்த்துருக்காங்க. அதுல நான் அப்படியே பேசிட்டு இருந்தது அவங்களுக்கு நேச்சுரலா இருந்திருக்கு. கரண் ஜோகர் சார் பேசும்போது அதான் ஃபிலிம் ஃபேரோட ஓப்பனிங்ல அப்ப அவர் சொன்னார், ஹலோ நண்பர்களா, நான் தான் கரண் ஜோகர். அப்ப நான் சொன்னேன், என்னத்தான் உங்களுக்கு தெரியுமே. அப்போ அவங்களுக்கு தோணி இருக்கு, இவரு ரொம்பவே நேச்சுரலா இருக்காரு, இவரை காஸ்ட் பண்ணியே ஆகணும். அவங்க திறமையான நகைக்கடைக்காரங்க நந்திதா, வைரம் எதுன்னு அவங்களுக்கு தெரியும். படத்துல நான் வேற கலக்கிட்டேன்ல அப்பா. ஆனா கபில், நந்திதா தாஸ் ஒரு சீரியஸ் பிலிம் மேக்கர், சீரியஸ் டைரக்டர். நீங்க காமெடியன். சோ யாரு வழி தவறி போறாங்க? யாரும் வழியெல்லாம் தவறி போகல. அதாவது இதை பாருங்க, நாம எல்லாருமே மனுஷங்க, நம்ம எல்லாருக்குமே எமோஷன்ஸ் இருக்கு. சில நேரம் நம்ம சந்தோஷமாயிடுவோம், சில நேரத்துல நம்ம சோகமாயிடுவோம், அப்செட் ஆயிடுவோம். ஸோ எல்லா மூடும் உள்ள இருக்கு. அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, அதாவது இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, அது எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கும். அதான் நந்திதா தாஸும் கபில் சர்மாவும் ஒன்னா என்ன பண்றாங்க, அது நடந்துச்சு. அது கிளிக் ஆயிடுச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட். இல்ல, அது மக்களுக்கு தான் எக்ஸ்பெரிமெண்ட். ஆனா எனக்கு நான் முதல்ல தியேட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு காமெடி ஆக்சுவலி பை சான்ஸ் வந்தது தான். ஆனா ஆக்சுவலி காமெடியை மக்கள் டிவியில பார்த்ததும் ஆக்சுவலி முதல்ல அவங்களுக்கெல்லாம் ஷாக்காக தான் இருந்தது. அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல, ஐ எம் வெரி சீரியஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் பர்சன். அது தெரியுது நீங்க எவ்வளவு சீரியஸ் இன்டெலெக்சுவல்னு. கனடா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனப்ப நீங்க இங்கிலீஷ்ல மொத்த இன்டர்வியூவும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நான் மொத்த திறமையை அங்க இறக்கிட்டேங்க. நமக்கு என்னங்க 2 நாள் தான் ஃபெஸ்டிவல், நான் பேசுற வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறமா நான் என்ன பேசுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. மற்றபடி அது ரொம்ப நல்ல இன்டர்வியூங்க. கனடா பூரா இப்ப ஏன் இங்கிலீஷ் பத்தி தான் பேசுறாங்க. கனடா சார் ரீசார்ஜ் எங்க பண்ணீங்க? இங்கிலீஷ்கா? இவரு வேற. அது தானா வரும் சார். நான் நம்ம ஆளுங்க கூட தான் இங்கிலீஷ் பேச பயப்படுவேன். அது நம்ம ஆளுங்க தான் தப்பா கண்டுபிடிப்பாங்க, ராங் சென்டென்ஸ். வெள்ளைக்காரங்களுக்கெல்லாம் மெயினான விஷயம் புரிஞ்சா போதுங்க. அதாவது உங்க மனசுல என்ன ஃபீலிங் இருக்குதோ அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் எப்பவும் மெயின் தானே பேசுவேன். நான் சவுத் கொரியா போயிருந்தேன். அவங்க இங்கிலீஷ் இருக்குல்ல, நான் ஏன் இங்கிலீஷ் தான் வீக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்களது அதுக்கு மேல சரியா போச்சு. இங்க பாருங்க, ஒன்னு இங்கிலீஷுங்க, இன்னொன்னு இங்கிலீஷுங்க. அதுலயே அவங்க லோக்கல் ஆக்சென்ட்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்களா என் பேரை. எனக்கு புரியவே இல்லைங்க. 3 நிமிஷம் என் பேர் தானே. Here today we have invited Indian actor Kapil Sharma. நான் அடுத்து நம்ம பேர் தான் கூப்பிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஏங்க உங்களை தான் கூப்பிடுறாங்க, போங்கன்றாங்க. ஆனா ரொம்ப அன்பா இருந்தாங்க சார். ஆக்சுவலி சவுத் கொரியா ஆளுங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது சார். அதாவது இந்தியாவில் நான் என்ன பண்றேன்னு தெரியாது. ஆனா அவங்க ரொம்ப எமோஷனலும் ஆயிட்டாங்க. கொஞ்சம் சிரிச்சாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இவர் ஸ்டாண்டப் காமெடியும் பண்ணுவார்னு. அப்புறம் அன்பு காட்டினாங்க பாருங்க. அவங்களும் எதையாவதுங்க சொன்னாங்க, நீங்க சினிமாவில் கலக்கிட்டீங்கன்னு. மக்கள்ல இருந்து இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறாரு. சார், என் கேள்வி இதுதான். நீங்க எல்லாரையும் கிண்டல் பண்றீங்க. ஆமாங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு நியூஸ் சேனலையும் கிண்டல் பண்ணதே இல்லை. எதுக்காக சார்? ஒருவேளை உங்களுக்கு சார் நீங்க அவங்கள பார்த்து பயப்படுறீங்களா? சாரி, உங்களுக்கு அவங்கள பார்த்தா பயமா இருக்கா? நியூஸை நம்ம எப்படி சார் கிண்டல் பண்ண முடியும்? நியூஸ் ரொம்ப நல்ல விஷயம் சார். நம்மளால எவ்வளவு விஷயங்கள் கத்துக்க முடியும். நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பக்காவா சார்? நீங்க சொல்லுங்க. இப்ப மேட்ருக்கு வரேன். எல்லா நியூஸ் ஆளுங்களையும் சொல்லுங்க, சில பேர் இங்க இல்லாதவங்களெல்லாம் தான். நீங்க பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் டைம் ரொம்ப ஃபாஸ்டா மாறிடுச்சுங்க. எல்லாம் ஸ்பீட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி கிரிக்கெட்லாம் 5 நாள் ஆடினாங்க. இப்போ 1 டே வந்துருச்சு, 2020 வந்துருச்சு. அந்த ஃபார்மேட் இப்போ நியூஸ்லயும் வந்துருச்சு.
மியூசிக்லயும் வந்துருச்சு. பாட்டெல்லாம் முன்னாடி 6 நிமிஷம் 7 நிமிஷம் இருந்ததெல்லாம் இப்போ 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. நியூஸ் கூட அப்படிதான். இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூஸ் சேனல் வந்துருச்சு. நாடும் அதே தான், செய்தியும் அதே தான், ஆனால் சேனல் நிறைய வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் ப்ரோக்ராம்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமோட பேர் வந்து 60 நிமிடங்களில் 60 செய்திகள். ப்ரோக்ராம் முதல்ல அப்படி ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பாத்தீங்கன்னா லிமிடெட் தான். அப்புறம் எப்படி ஆரம்பிக்கிறது? பாரத பிரதம மந்திரி அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்தார். அந்த நியூஸையே 5 துண்டாக்கிடுவாங்க. பைடன் உற்சாகமாக நரேந்திர மோடியை வரவேற்றார். இது ஒரு செய்திங்க. மோடியை சந்தித்ததால் மகிழ்ந்தார் பைடன். இதுவும் அதே நியூஸ் தாங்க. பைடனும் மோடியை சந்தித்ததால் மகிழ்ந்தார். செய்தி ஒண்ணுதான். 60 செய்தி சொல்லணும்ல ஒரே நிமிஷத்துல. இப்ப 40 நிமிஷம் உடச்சு கிடிச்சு சுத்தி வளைச்சு செய்தி சொல்லிட்டாங்க. 45 நியூஸ் வரும்போது நியூஸ் மொத்தம் முடிஞ்சு போயிடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் நியூஸுங்க நம்ம ஊர் செய்தி வரும். ஜனாதிபதி பிரதமரை வச்சு அவங்க 45 நியூஸை ஓட்டிட்டாங்க. மிர்சாப்பூரில் கணவரின் காதை வெட்டிய பெண். எப்படி? பள்ளிக்கூடத்தில் பேரண்ட்ஸ் மீட்டிங்கிற்கு வந்த பெண்ணிற்கும் ஹெட்மாஸ்டருக்கும் சண்டை. பலியாவில் வரதட்சணை கேட்ட மாமியாரின் முகத்தில் காரி துப்பிவிட்டு ஓடிய மருமகள். இப்படிப்பட்ட செய்திகள்லாம் அப்ப வரும். வாரணாசியில் குடித்து விட்டு மணமகன் போட்ட ஆட்டம் பாருங்க. நீங்க பைடன்ல இருந்து ஆரம்பிச்சீங்க, லாஸ்ட்ல இப்படிதாங்க நிறைய நேரம் நியூஸ் நடக்குது. ஆனா நியூஸ் கேட்கும்போது ரொம்ப ஜாலியா தாங்க இருக்கும். நான் வேணும்னே கிண்டல் பண்ணலங்க. ஆனா சார் அப்படிலாம் தான் சார். இல்ல, சில நேரத்தில் எப்படிப்பட்ட நியூஸ் வருது தெரியுமா? விவசாயிகள் திருடர்களை விரட்ட ஹனிசிங் பாட்டை போட்டு காட்டினாங்க. இது நீங்களும் நியூஸ்ல கேட்டீங்களா? நீங்களே பாத்தீங்களா? இத ஒரு ஹிந்தி பேப்பர்ல நானும் படிச்சேன். அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, விவசாயி தன்னுடைய பயிர்களை காட்டு விலங்குகளிடமிருந்து காப்பாற்ற ஹனிசிங்கின் பாடலை ஒளிபரப்புவார். ஆனா அவங்க டீடைல்டா சொல்லல. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்கும், மியூசிக். ஏன்னா ஒரு பாட்டுல ஹெவி மியூசிக் இருக்கும். அதை கேட்டு ஒரு வேளை பயந்துருக்கலாம். ஆனா நியூஸ்ல எப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? வாவ். கபில், நீங்க இப்படி நிறைய நியூஸ் பாக்குறீங்க. இதையும் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதாவது உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி, அவர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருந்தவர். இன்னைக்கு அவரு புதின் கூட மோதுறாரு. பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர் பகவந்த் மான், அவரும் ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருந்தவர். சோ காமெடியன்ஸ்க்கெல்லாம் இப்போ ஒரு புது வழி பிறந்திருக்கு. உண்மைதான் சார். உங்களை பத்தி அப்படிலாம் இன்னைக்காவது நியூஸ் வருமா சார்? எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஆளுங்க பொலிட்டீஷியன் ஆனதுமே ரொம்ப சீரியஸா ஏன் ஆயிடுறாங்கன்னு தெரியல சார். இல்லையா, ராகுல் காந்தி சீரியஸாவா நடந்துக்கிறாரு? கபில், மோடிஜியே என்ன சொன்னாரு? ராகுல் காந்தி கபில் சர்மாவுக்கு ஈக்குவலா வருவாருன்னாரு. அப்படியா? அப்படி சொன்னாரு என்ன? வாவ். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா சார், நான் என்ன இல்ல, எனக்கு வந்து சார், எனக்கு இதான் சார் பிடிச்சிருக்கு. நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன், மக்களை சிரிக்க வைக்கிறேன், ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம பொலிட்டிஷியன் ஆயிட்டோம்னா அப்புறம் நமக்கு ஒரு பக்கம் அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸே நம்மளை டென்ஷன் ஆக்கி விட்டுரும் சார். ஆளே மாறிடுவோம். நீங்களே பாருங்க சார். இப்போ இங்க பாருங்க, நான் காமெடி பண்ணும்போது நான் விருப்பப்பட்டபடி மாறிடுவேன். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா சார், எந்த நாட்டோட எந்த பிரதம மந்திரியும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாங்க. இப்படி கூட பண்ண மாட்டாங்க. ஆமாங்க. நீங்க யாராவது அப்படி பண்ணி பார்த்துருக்கீங்களா? என்ன மாதிரி வாழ்றது ரொம்ப ஈஸி சார். ஆமா சார், நான் ஓகே சார், நான் ஓகே தான் சார். ஆனா பிரதம மந்திரி அவரு எப்படி, அவரு எந்த நாட்டு பிரதம மந்திரியா இருந்தாலும் இப்படி பண்ண முடியாதுல்ல. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம என்ன வேலை பார்க்குறோமோ அதான் சரி. ஏன்னா மக்களோட முகத்துல சிரிப்பு வர வைக்கிறோம். ஸோ வேற எதை பத்தியும் யோசிக்க வேணாம் சார். இல்ல சார், நீங்க நல்ல வேலை பாக்குறீங்க, அதையே பண்ணிக்கிட்டு இருங்க. மக்கள் இருந்து இப்ப யாராவது கேள்வி கேட்கலாம் சார்? என்னோட கேள்வி இதுதான். உங்களோட ஷோல பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வர்றாங்க. அமிதாப் பச்சன் சார் வந்தாரு, ஷாருக் கான் சார், சல்மான் கான் சார், எல்லாரும் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா நீங்க அதை கேட்கவே இல்லை. ஆமாங்க. எல்லாரும் சொன்னது ஒண்ணுதான், கல்யாணம் பண்ணிக்காதீங்க கபில். ஆனா நீங்க அவங்க சொன்னதை கேட்கவே இல்லை. அது சரி, அவங்க மட்டும் பண்ணிப்பாங்க, என்ன திருப்பாங்க? நான் ஏங்க கேட்கணும்? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஜாலியாக தானே இருக்கிறேன். ஏங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஏங்க அது ரொம்ப நல்ல விஷயங்க. எங்க பாருங்க, நான் உண்மையை சொல்றேன் பாருங்க. நான்லாம் எப்பவுமே காமெடி பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனா பல நேரங்கள்ல நாம வீட்டில் ஒய்ஃபு கூட இருப்போம். எங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, நான் எப்பவும் அவளை கிண்டல் கேள்வி பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவள் கோவமே பட மாட்டா. அப்படி போனா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். என் லைஃப்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சேஞ்ச் வந்தது மேடம். அப்புறம்
லைஃப் ஆக்சுவலி மாறிடுச்சுங்க, நல்லா ஆயிருச்சு, ரொம்ப அழகாயிருச்சு. நான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்றேன், இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு பண்ணிக்கங்க. ஐ மீன் சாரி, தப்பா சொல்லிட்டேங்க. ஆனா ஒண்ணு, கல்யாணம் பண்ணி ஆகணுங்க. ஆனா கபில், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஃபிளர்ட் பண்ற துணிச்சல் எங்கிருந்து வந்துச்சு? என்னங்க சொல்றீங்க? பஞ்சாப்காரங்கன்னா ஃப்ளர்ட் பண்ணுவாங்களா? என்னங்க இது? சைனால போய் பாருங்க, மக்கள் தொகை எவ்வளவு பெருகி போச்சுன்னு. அவங்களாம் பஞ்சாபியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க சார். தெரியல சார், அழகான ஹீரோயின்ஸ் வரும்போது நான் பண்றதெல்லாம் அப்படியே நடந்துருது சார். அதாவது அதெல்லாம் அங்க நடக்கிறதாங்க கேமராக்கு முன்னாடி. மற்றபடி நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். படம் நான் பண்ணலைங்க. ஆனா அங்க ஷூட்ல பேசும்போது கூட நல்லா ரொமான்டிக்கா பேசலாங்க. ஆனா அவங்க என்கிட்ட திடீர்னு அப்பாஸ் மஸ்தான்லாம் என்கிட்ட வந்து திடீர்னு வந்து, இவங்க உங்க ஒய்ஃபு, நான் முதல் நாள் செட்டுக்கு போறேங்க, டென்ஷன் ஆயிடுங்க. யாரோ ஒரு பொண்ணை போய் எப்படி ஹக் பண்ண முடியும்? முதல்ல நட்பு ஆகணும், அப்பதானே பண்ண முடியும். நான் பயந்தே போயிட்டேங்க முதல் ஃபிலிம்ல. ஆனா இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன். இல்லைங்க, அது வந்து வீட்டில் ரிஹர்சல் பண்றோம்ல, அதை ப்ராக்டிஸ் வந்துருச்சுன்னு. வீட்டில் உங்களுக்கு சொந்த பொண்டாட்டி இருந்தா கேமரால இன்னும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்ல, அதை சொன்னேன். இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு தெரியும். நான் தான் போக மாட்டேன், நான் ஹைதராபாத்ல போறேன்.